வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, பிப்ரவரி 22 முழுமை பேறு என்னும் தலைப்பில் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் சிந்திக்க தருகிறார் என்று தன்னுடைய வாழ்க்கை மலரில். முழுமை பேறு என்று சொல்லும்போது எ கம்ப்ளீட் மேன் என்று நீங்கள் கேட்டிருப்பீர்கள். சாதாரண கண்களில் பார்க்கும்போது கம்ப்ளீட் மேன் என்பது உச்சகட்ட வாழ்க்கை வசதிகள், உணவு, உடை, உறுப்பிடம், படிப்பு, அதிகாரம் என்றெல்லாம் பெற்ற ஒரு மனிதனை கம்ப்ளீட் மேன் என்று சொல்லிவிடலாம். ஆனால் ஞான கண்களால் பார்த்தால் அப்படி அல்ல. உண்மையில் ஒரு மனிதன் தியானம் செய்து மனத்தை நுண்ணிய நிலைக்கு கொண்டு வந்து தன்னுடைய மயக்க நிலையிலிருந்து விழிப்புணர்வு பெறுவது என்பது முதற்கட்டம் என்று சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள். அதற்கடுத்ததாக தான் ஆற்றுகிற கடமையிலே, செயல்களிலே ஏதேனும் குறைகள் இருக்கிறதா என்று தொடர்ந்து ஆராய்ந்து தன்னையே சோதனை செய்து, தற்சோதனை செய்து தெளிவு பெறுதல் என்பது இரண்டாவது கட்டமாக இருக்கிறது. மூன்றாவது கட்டமாக தானே பரம்பொருளாக இருப்பதை உணர்ந்து தன்னுடைய செயல்களிலே, நடவடிக்கைகளே உச்சகட்ட மேம்பாட்டை அடைவது என்பது சப்ளிமேஷன், குணநலப்பேற்றினை பெறுவது என்பது மூன்றாவது கட்டமாக இருக்கிறது. இறுதியாக, ஆனால் நிறைவாக, தானே பரம்பொருளாக இருப்பது மட்டுமல்ல, தான் பார்க்கிற எல்லா ஜீவன்களிடத்திலும் பரம்பொருளின் இருப்பை உணர்ந்து கொண்டு யாருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ்கிற வாழ்க்கையை மேற்கொள்ளுதல் என்பது அதுதான் பர்ஃபெக்ஷன், அதுதான் முழுமை பேறு. அதனை அடைய வேண்டும் என்று அற்புதமாக அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் சொல்கிறார். அந்த முழுமை பேறு பர்ஃபெக்ஷன் எட்டுவதற்கான பயணம் எங்கே தொடங்குகிறது என்றால், முதலில் மனத்தினை ஓர்நிலைப்படுத்தி மயக்கம் தெரிய செய்கிற நுண்ணிய நிலைக்கு அறிவை இட்டு செல்கிற தியானம் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் சொல்கிறார். அதனை நாம் சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா என்று எளிய முறை அகத்தவ பயிற்சியாக தருகிறோம் என்ற செய்தியை சொல்லுகிறார் என்பதை உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.